நம்ம ஜெரமியா காசு அப்டேட்ல அண்ணன் மதுரை உசிலம்பட்டியில இருந்து வந்து ஸ்விஃப்ட் கார் எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ணனோட ரிவ்யூ நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம், மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் வாங்க, ஃபர்ஸ்ட் எங்க இருந்து வாரீங்க? வணக்கங்க. நான் மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் இருக்க உசிலம்பட்டியிலேருந்து வரேன் சார். சரிங்க. நம்ம நம்ம சேனல் தமிழ் 21 சேனலில் வந்து ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஜான் ப்ரோ வந்து அவன் கொடுக்குற இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய வெஹிக்கிள்ஸ் அருமையாக காமிப்பாங்க. நான் தமிழ்நாடு லெவலில் நான் சர்ச் பண்ணதில் நம்பர் 1 ஆஃப் த கார் செல்லராக இருக்காங்க ஜெரமியா காஸ் ராஜபாளையம். அவங்கள்ட்ட எப்படியாவது வந்து நம்ம ஒரு கார் எடுக்கணும்னு ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு, இப்போ என் நண்பர் வந்து ராஜபாளையத்துக்கு அசோக் இருக்காரு, அவர் வீடியோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் மூலயமா நான் வந்து இந்த காரை அணுகும் போது அவங்களுடைய தாயார் நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக வந்து விமர்சிச்சாங்க. ஜான் ப்ரோவும் அவங்க டேடி இல்லைங்க, அவங்க அம்மா அவங்க தான் எல்லா காரையும் பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிச்ச காரை எடுத்துக்கங்க அப்படின்னா. நான் எய்ம் பண்ணி வந்ததே வேற, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லாதனால சரின்ட்டு இந்த வீடியோ சுற்றி வந்து பார்த்தேன். சார் இது சேல்ஸுக்கு இருக்காமா அப்படின்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாங்க. அப்டேட் வந்து தம்பி வந்துடுவாங்க, அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஜான் சார் வந்தாங்க. வந்தோடனே கேட்டேன், சார் கொடுக்குறாங்க தான் பாட்டிகிட்ட நம்ம நேரடி சேல் பேசி நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரின்ட்டு உட்காந்து சிட்டிங்கில் பேசணும். ஆக்சுவலாக அவங்க கோட் பண்ண ப்ரைஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது சார். ஏன் சொல்கிறேன்னா 225 அவங்க கோட் பண்ணியிருந்த ப்ரைஸு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2008 மாடல் 5 வருஷம் இன்சூரன்ஸ் எஃப்சி பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி கொடுத்துட்டாலும் 2 ஆள் வந்து எனக்கு ஆப்டடாக இல்லை. நான் ஓட்டி ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், கூட வந்திருந்தாங்க. எல்லாம் செக் பண்ணி பார்த்ததில் ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் வந்து நோட் பண்ணிவிட்டு நான் போய் பேசும்போது ஜான் சார்ட்ட சொன்னேன், இதெல்லாம் வந்து ட்ராபேக்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். ஓகே சார் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ட்டு, எவ்வளோ பேசலாம் அப்படின்னு நான் ஒரு அமௌண்ட் கோட் பண்ணேன். பாட்டிகிட்ட ஃபோன் பண்ணி பேசினாங்க. இவ்வளோதான் சார் கேட்குறாங்க அப்படின்னு பேசினாங்க. சார் நான் 250க்கு கோட் பண்ணேன், நீங்கள் 2.25 சொல்லியிருக்கீங்க, என்ன சார் அப்படின்னு அவரே வந்து பார்ட்டியை வந்து ஜான் சாரை போயிச்சாங்க. எனக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க டேடியுமே ஆகாது சார் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் சார் நம்ம பேசி பார்ப்போம். ஜான் சார் தான் தைரியமாக பாட்டிகிட்ட பேச சொன்னாங்க. பாட்டிகிட்ட பேசும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க. நான் விஷயத்த சொன்னேன் இந்த மாதிரின்னு, கொஞ்சம் அக்செப்டபுளாக இருந்தால் கொஞ்சம் வந்து சார் எவ்வளோ கட்டுப்படி ஆகுது, கொஞ்சம் எகிரி வாங்க அப்படின்னும் போது நான் ஒரு ரேட் கோட் பண்ணேன். அப்புறம் அவங்க டேடி ஜெராமியா சாரும் ஜான் சார் என்ன பண்ணாங்க, பாட்டிகிட்ட பேசி அவர் சொல்கிற ரேட்டு ஓகே கரெக்டான ரேட்டு தான், இந்த வேலைகள்லாம் பார்க்கணும்னா சரியாக தான் வரும், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுத்தாங்க. கொடுத்ததன் பேரில் ஜான் சார் கொடுத்ததன் பேரில் வந்து எனக்கு இந்த வண்டி இன்னைக்கு என்னுடைய வண்டியாக வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து ஜான் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா மிக சிறப்பாக வந்து ரொம்ப அமைதியானவருங்க. ரொம்ப அவர் எப்படி இன்ட்ரோ கொடுக்குறாரோ ஜெரமியா காரை பற்றி அது மாதிரி தான். அதிகமாக பேசுறது கிடையாது, இது கிடையாது. ரொம்ப அழகாக கேட்கறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக கூட பொறுமையாக வந்து பதில் சொல்கிறாங்க. ஜெரமியா கார் மிக வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படையணும், அது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சு ரொம்ப நன்றி. கடைசியாக ஃபைனலாக என்ன ரேட்டுக்கு எடுத்திருக்கீங்க? சரி, ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ரேட்டு வந்து 165 எனக்கு கொடுத்துருக்காங்க. 2.5 லட்ச ரூபா கோட் பண்ணியிருந்தது, 1,65,000. எஸ் சார், 2.5 ரூபா 2.25 கோட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க பேசி அவரும் அவங்க டேடியும் பேசி 1.65 வந்து எனக்கு முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, அவங்க டேடி அடுத்து வந்து நான் உனக்கு பண்ணி கொடுக்குறது அவங்க பாட்டிகிட்ட சொல்லும் போது, அடுத்ததில் நான் உங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க பொறுப்பேற்றுக்கிட்ட பேரில் தான் எனக்கு வண்டி கிடச்சிருக்கு. இது மாதிரி வர்ற கஸ்டமர் நான் இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த இன்டர்வியூ பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கறத நான் பார்த்ததுனால தான் நான் இங்கே வந்தேன். நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணி போய் அலைஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்க முடியல. ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அமைஞ்ச காரணம் ஜான் ப்ரோ தான். அவருடைய எளிமையான தோற்றத்திற்கு இன்னும் மென்மேலும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொண்டு நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி.